ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்கள் லவ்வர், அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் காதலி, அப்புறம் உங்களுடைய பிரதர் சிஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாராவது நீங்கள் யாரையாவது நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய மொபைலில் உள்ள ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவை எப்படி அவங்களுக்கே தெரியாமல் சுவிட்ச் ஆன் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ஏமாத்துறவங்களா இருக்கட்டும் சரி, ஏமாறுறவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே லிங்க்கில் வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில். அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நான் ஓப்பன் பண்ண அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அடுத்து. அக்செப்ட் கொடுத்தோன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து மேலே வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லவ்வர் இல்லை ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் வந்து எந்த கேமரா வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கேமரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மைக், அதாவது எந்த இதுலேருந்து ஆடியோ சோர்ஸ் பண்ணணும்னு கேட்கும், அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் லோ குவாலிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் எவ்வளோ நேரம் கேட்டிருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் நோ லிமிட்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஏதாவது ரொட்டேஷன் ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அப்புறம் நீங்களே பார்த்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் மாற்றிக்கணும்பா. சில முக்கியமான செட்டிங்ஸ் கூட நான் சொல்கிறேன். இப்போ நைட் விஷன் கேட்கும். ஸோ நைட் விஷன் வேணால் ஆன் பண்ணிக்கோங்க. ஏதாவது நைட்டில் ஏதாவது நீங்கள் இப்போ கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாதிக்கு தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் நண்பா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது காட்டணும்னு கேட்கும். அப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு ஏதாவது போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு வச்சுக்கணும் நண்பா. ஸோ ஏன்னா யாராவது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உள்ள பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த செட்டிங்ஸில் இருக்குது. நீங்கள் எனேபிள் எஸ்எம்எஸ் ரெக்கார்டிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த எஸ்எம்எஸோட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பண்ணணுமான்னு கேட்கும். அதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து சென்டர் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபை நம்பர் உங்கள் நம்பர்லேருந்து அனுப்பிச்சா போதுமா, இல்லைனா வந்து வேறு யாராவது நம்பர்லேருந்து அனுப்பணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எதனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை தான் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும் நண்பா உங்களோட லவரோட ஃபோனுக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆரி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆரினா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்விஆர் பேக் அப்படின்றது அந்த ஆப்போட நேம், அதனால அது முன்னாடி வந்துருக்கு நண்பா. ஸோ நீங்கள் வந்து கூகுள் டிரைவோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் டிரைவோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒய்ஃபை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் வந்து அப்லோட் ஆகிற மாதிரி. அப்படின்னா அவங்களோட ஸ்டோரேஜ் வந்து அவங்க இதிலே ஸ்டோர் ஆயிரும். எப்போ வந்து அவங்க வந்து மெமரி வந்து ஆன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து தானாக வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சு நண்பா. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் மறக்காமல் இதில் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ பார்த்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்து ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை இந்த நேரத்தில் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா வந்து இவ்வளோ நேரத்தில் ஆன் பண்ணிடும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து கேமரா வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ எவ்வளோ நேரம்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த நாட்கள்லாம் பண்ணணும்னு கேட்டிருக்கு அந்த நாட்களும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஆக்டிவ் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லவருடைய ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பண்ணி ஆகும் நண்பா. ஸோ பண்ணால் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15-20 செகண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அது உங்களுடைய திறமை. சரிங்களா? ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பை பாய்.